நடிகை பூனம் கவுர் ஹைதராபாத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு சீக்கிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவர் டெல்லியில் உள்ள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியில் ஃபேஷன் டிசைனிங் படித்து முடித்தார். 2006ஆம் ஆண்டு இயக்குனர் தேஜா இயக்கத்தில் வக்கவி சித்திரம் என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் திரைத்துறைக்குள் நுழைந்தார். 2008இல் வெளியான தெலுங்கு திரைப்படமான சௌரியம் அவருக்கு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. இந்த படத்திற்காக அவர் சிறந்த துணை நடிகைக்கான பிலிம்பேர் விருது பரிந்துரையை பெற்றார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய 5 மொழிகளிலும் பூனம் கவுர் நடித்துள்ளார். 2006ஆம் ஆண்டு வெளிவந்த நெஞ்சிருக்கும் வரை இவரது முதல் தமிழ் படம். இதில் தீபா என்ற பெயரில் அறிமுகமானார். தற்போது திரைத்துறையில் இருந்து விலகி இருக்கும் பூனம் கவுர் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இயங்கி வருகிறார். அதிலும் குறிப்பாக சமூகத்தில் நடக்கும் சம்பவங்களுக்கு தனது மனதில் பட்ட கருத்துக்களை போல்டாக பதிவிட்டு பல்வேறு விமர்சனத்திற்கு ஆளாகி இருக்கிறார். சமீபத்தில் நடிகை சமந்தா ராஜ் நிடிமோருவின் திருமணம் குறித்த செய்திகள் வெளியான போது ஒருவர் வாழ்வை சிதைத்து உங்கள் வாழ்வை உருவாக்காதீர்கள் என்று பூனம் கவுர் பதிவிட்டது பெரும் விவாதத்தை கிளப்பியது. இந்த சூழலில் தற்போது பூனம் கவுர் இயக்குனர் திரிவிக்ரம் குறித்து பதிவிட்ட கமெண்ட் ஒன்று ஜாலிவுட்டில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. தெலுங்கு சினிமாவில் ஹிட் என்ற வார்த்தைக்கு வேறு அர்த்தம் கொடுத்த இயக்குனராக அறியப்படுபவர் திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ். வசனகர்த்தாவாக தொடங்கிய பயணத்தில் இன்று டாப் ஹீரோக்களின் சேஃப் ஹேண்ட் இயக்குனராக மாறியுள்ளார். இவரது புத்திசாலித்தனமான மற்றும் ஆழமான வசனங்களுக்கு என்று தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது. இதனால் அவரை குருஜி என்று ரசிகர்கள் செல்ல பெயர் வைத்து அழைத்து வருகிறார்கள். ஜாலிவுட்டின் மிக முக்கியமான இயக்குனராக இருந்து வரும் திரிவிக்ரமை பற்றித்தான் பூனம் கவுர் தற்போது விமர்சித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பிரச்சனை திடீரென இன்று தொடங்கியது இல்லை. 2023ஆம் ஆண்டிலிருந்தே அரசல் புரசலாக நடிகை பூனம் கவுர் குருஜி என்ற ஹேஷ்டேக்கோடு சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு இயக்குனர் திரிவிக்ரமின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் விமர்சித்து வந்திருக்கிறார். பெண்களை உடல் மற்றும் மன ரீதியாக துன்புறுத்துவதாகவும் காயப்படுத்திய பிறகும் எதுவும் நடக்காதது போல நடந்து கொள்வதாகவும் திரிவிக்ரம் மீது அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் மீது நீண்ட நாட்களுக்கு முன் தெலுங்கு நடிகர் சங்கத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எந்த விசாரணையோ நடவடிக்கையோ எடுக்கப்படவில்லை என்றும் என் வாழ்க்கையை நாசமாக்கி என் மகிழ்ச்சியையும் உடல் நலத்தையும் கெடுத்த அவரை முன்னணி திரைத்துறையினர் ஆதரித்து வருகின்றனர் என்றும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பூனம் கவுர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த பதிவு அப்போது ஜாலிவுட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதன் தொடர்ச்சியாக தெலுங்கு நடிகர் சங்க பொருளாளர் சிவபாலாஜி பூனம் கவுரிடமிருந்து சங்கத்திற்கு எந்த புகாரும் வரவில்லை என்று மறுத்திருந்தார். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வருடம் ஆன நிலையில் தற்போது பூனம் கவுர் மீண்டும் இயக்குனர் திரிவிக்ரமை குறிவைத்து விமர்சித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வெங்கடேஷ் நடிப்பில் 2001ஆம் ஆண்டு வெளிவந்த நுவ்வு நக்கு நச்சாவ் என்ற தெலுங்கு திரைப்படம் இந்த மாதம் ரீரிலீஸ் ஆகிறது. இந்த படத்துக்கு திரிவிக்ரம் கதை வசனம் எழுதியிருந்தார். இதனால் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் திரிவிக்ரமும் கலந்துரையாடல் நடத்தி அதை யூடியூபில் பதிவிட்டிருந்தனர். அதில் சில படங்கள் பணத்தையும் புகழையும் கொண்டு வருகின்றன, ஆனால் சில படங்கள் மட்டுமே மரியாதையை தருகின்றன என்று இயக்குனர் திரிவிக்ரம் கூறியிருந்தார். திரைப்பட பத்திரிகையாளர்களும் ஊடக பிரதிநிதிகளும் தங்கள் சமூக ஊடக பக்கங்களில் திரிவிக்ரம் பேசிய வீடியோவை பகிர்ந்தனர். அந்த வீடியோவுக்கு பூனம் கவுர் கமெண்ட் இட்டிருந்தார். அதில் பெண்களை மனதளவில் கடுமையாக பாதித்து எந்த பொறுப்பும் இல்லாமல் தப்பித்துவிடும் ஒரு மோசமான மனிதர் அவர். அவரை ஆதரிக்கும் உங்களை போன்ற சில ஊடகங்களும் MAA போன்ற அமைப்புகளும் அவரிடம் பொறுப்பை கேட்காமல் இருப்பதால் தான் இது நடக்கிறது. ஆனால் ஒரு சாதாரண கருத்தை மட்டும் பிடித்து பெரிதாக்கி பேசுகிறீர்கள். உங்களை போன்றவர்களால் தான் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் அதிகரித்து வருகின்றன என்று குறிப்பிட்டிருந்தார்.
அந்த பதிவில் பூனம் கவுர் திரிவிக்ரமின் பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை. இருப்பினும் இயக்குனர் பேசிய வீடியோவின் கீழ் அந்த கருத்தை அவர் பதிவிட்டிருந்ததால் அது திரிவிக்ரமை நோக்கி சொல்லப்பட்டதாக நெட்டிசன்கள் கருதுகின்றனர். நடிகையின் இந்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.